எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வொர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, வுட் டர்னிங் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வுட் டர்னிங் டிசைன் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டிலுக்கு வருது. கட்டிலுனா ஆல்ரெடி அவங்க கட்டில் வச்சுருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஜாயின் பண்ண போகிறோம் நாங்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கட்டில் செஞ்சோம். அதுக்கான வந்து கடைசல் கால் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறது. ஆக்சுவலாக வீடியோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த அந்த எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுவோம் தெரியுமா, கட்டில் இருக்கிற கட்டில் அதேமாரி ஒரு சின்ன கட்டில் ஒன்று செஞ்சு அதில் ஃபிட் பண்ணுற மாரி அதுதான் வந்து வீடியோ இருக்கும். ஃபைனல் அவுட்புட் வந்து கடைசியில் காமிச்சிருவோம். அது மறக்காம பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வுட் டர்னிங் டிசைனு டிசைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக தொலைக்கூரில் எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா நடுவில் வந்து ஸ்கொயர் ஷேப் அந்த வரனால என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா தொலைக்கூரில் எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வுட் டர்னிங் டிசைன் பண்ண போயிட்டோம். இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஒர்க் கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் டேரெக்டாக வந்து வீடியோ மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபைனலாக வந்து அவுட்புட்டில் பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பார்த்திங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் செக்ஷன் வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 கடைசல் கால் பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 வந்து லாங் சைஸ் காலும் 2 வந்து ஷார்ட் சைஸ் காலும். ஆனால் வந்து கடைசல் டிசைனில் வந்து நான் கான்டினியூ வந்து பார்த்திங்கன்னா லாங் சைஸ் கால் மட்டும் தான் கடைசல் டிசைன் காட்டியிருப்பேன்.
பட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லெக் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே லிங்க்லேயும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக இதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கடைசல் பண்ணிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வச்சு தேய்ச்சி லைட்டாக பாலிஷ் மட்டும் பண்ணியிருக்கோம். ஃபுல் கம்ப்ளீட் பாலிஷ் பண்ணி எதுவும் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் பாலிஷ் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொலைக்கூறு எடுத்துணுமோ அதுக்கான பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து விட்டுருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட் இருக்கும் தெரியுமா, அந்த பெட்டோட அட்டாச்மெண்ட் இதுதான் அதோட பிக்சர்ஸு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கட்டில் இருக்குது. அந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா இடம் பத்தலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்தமாரி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அதில் ஒரு போர்ஷனாக தான் வந்து பார்த்திங்கன்னா வுட்டனிங் டிசைனு. அந்த வுட்டனிங் டிசைனாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டிருக்கேன். ஆல்ரெடி புல் பீஸ் அந்த சென்டரில் கடைசியில் பண்ணிக்கலாம். அதை பற்றின வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே லிங்க்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க வீட்டில் கட்டில் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தா என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டிலோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக கேட்டனால வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிஷ்னலாக இந்த சின்னதாக ஒரு கட்டில் மாதிரி செஞ்சோம். பட் இதில் நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுக்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய கட்டிலே செஞ்சுருக்கலாம். பட் என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த குறுகு பீஸ் மட்டும் நம்ம மாற்றினா வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய கட்டிலாகவே செஞ்சுருக்கலாம் 8க்கு நாளாக. பட் ஆனால் கிளைண்ட் என்ன கேட்டாங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் சுரேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.